நான் இன்வைட் பண்ண ஒருத்தர் பேர் வந்து ராஜ்குமார்னு ஒருத்தர். ஸோ அவரு இன்வைட் பண்ணி மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிட்டாரு. மீட்டிங்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கால் பண்ணி, சார் என்ன இப்போ பாத்தீங்களா, மீட்டிங் பாத்தீங்களா, என்ன புரிஞ்சுச்சு, ஜாயின் பண்ணலாமா, ஸோ அந்த மாதிரி கேட்டேன். அவர் வந்து தொடர்ந்து அப்ஜெக்ஷனா வைக்கிறாரு. உங்க கம்பெனி இப்படி, உங்க கம்பெனில அந்த பிளான்லாம், ஸோ உங்களோடது வந்து பட்டர்ஃப்ளை பிளான், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. நான் ஒரு 10 நிமிஷம் அவர் காலில் வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். என்னால கன்வின்ஸ் பண்ண முடியல. எனக்கு அது அந்த அளவுக்கு பண்ண முடியல. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு என்னோட டைரக்ட் அப்ளைன், அவர் பேர் சிவராமகிருஷ்ணன், ஃப்ரெண்டு தான். ஸோ அவருக்கு கால் கனெக்ட் பண்றேன். அவரும் ஒரு 10 நிமிஷம் பேசுறாரு. அவரு கம்பெனியை பத்தி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி, இந்த பெனிஃபிட் அந்த பெனிஃபிட் அப்படி இப்படின்னு அவரும் பேசுறாரு. அப்பயும் அந்த ராஜ்குமார் வந்து கன்வின்ஸ் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு மேல இருக்கிற லீடர் லெவல் ஒரு பர்சன் கார்த்திக்னு சொல்லிட்டு, ஸோ அவரை கனெக்ட் பண்றோம். ஸோ கனெக்ட் பண்ணி அவரும் ஒரு கிட்டத்தட்ட 10, 15 நிமிஷத்துக்கு மேல பேசுறாரு. என்னென்னமோ சொல்லியாச்சு, அவர் கன்வின்ஸே ஆகல. ஏன் அவரு கன்வின்ஸே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா, என்ன சார் என்னதான் விஷயம், என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இல்ல நான் வேற ஒரு கம்பெனில பண்ணிட்டு இருக்கேன். உங்க கம்பெனில இருந்து பிரிஞ்சு போன கம்பெனி தான் எங்க கம்பெனி. எங்க கம்பெனி வந்து 2 பேரை ஜாயின் பண்ணாலே போதும். ஒரு 2 லைன் ப்ராசஸ் அது. அதுக்கு எங்களை இன்வைட் பண்ண அவர் வந்திருக்கிறார். ஸோ மக்கள் எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல என்ன மாதிரி கேள்விகள் கேட்கணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியாம, யார்கிட்ட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றோம்னே தெரியாம போயிட்டு இருக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்ல பீப்புள்ஸ் கூட பேசி டைம் வேஸ்ட் பண்றது, யார்கிட்ட டைம் வேஸ்ட் பண்றோம்னு தெரியாம பண்ற நிலைமை எல்லாம் மாறி, யார்கிட்ட பேசணும், யாருக்கு பிசினஸ் கொடுக்கணும், யாருக்கு ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு படிக்க போற அஜய் புக்ஸ்ல நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அந்த புக்ஸ் இருக்கிறவங்க ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். லெசன் 2ல இருந்து நம்ம படிப்போம். லெசன் 2 ஆட்சேபனை. அதற்கு என்ன பொருள்? நம்ம இந்த பாடத்தை படிக்க ஆரம்பிக்கும் முன் நம்மளோட மார்க் 10க்கு எத்தனைன்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த பாடத்துல நம்ம மார்க் அளவு அதிகமாகிட்டே போகும். இந்த இந்த மார்க் அப்படின்றது யாருக்கும் அப்ஜெக்ஷன் புக்ஸ் படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அது என்ன, அடுத்தடுத்தது என்ன மார்க் அப்படின்னு. இப்போதைக்கு ஜென்ரலா புக்ஸ் இல்லாதவங்க, அப்ஜெக்ஷன் லெசன்ஸ் படிக்காதவங்களுக்கு இது என்ன மார்க்ஸ் அப்படின்னா, அப்ஜெக்ஷன் ஒரு நெட்வொர்க்கிங் பண்றோம் அப்படின்னா அதுக்குன்னு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் நம்மளுக்கு வேணும், செட் ஆஃப் குவாலிட்டிஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் சொல்லலாமா. ஒரு அப்ஜெக்ஷன் வந்தா என்னால, ஒரு 10 அப்ஜெக்ஷன் வந்தா 2 அப்ஜெக்ஷன் என்னால க்ளோஸ் பண்ண முடியும், 7 அப்ஜெக்ஷன் என்னால க்ளோஸ் பண்ண முடியும். அந்த குவாலிட்டி என்கிட்ட இருக்கு, அந்த கான்ஃபிடன்ட் இருக்கு. அந்த மாதிரி படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கோர் 2 தான் இருக்கும் படிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்களா, அது மாதிரிதான் எல்லாமே போயிட்டு இது என்னன்னு புரியாது, நமக்கே புரியாது. இது கரெக்டா தெளிவா மாஸ்டர் கூட அந்த பிராக்டிஸ் பண்ணி படிச்சு வந்த பிறகு இப்போ வந்து 8 2ல இருந்து 8 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மத்தவங்க சொல்லலாமா? அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் இந்த லெசன் படிக்கும் போது மாஸ்டர் கொஸ்டின் கேட்கறப்பெல்லாம் உள்ள பயம். ஐயோ என்னென்ன கேட்பாங்களோ, இதுக்கெல்லாம் எப்படி சொல்றதுன்னு முழிக்கும். அப்படியே திருதுன்னு முழிப்போம். ஐடி போயிடும், டைம் போயிடும். அவங்க என்ன சொல்றாங்களோங்கிற ஒரு பயமே இருக்கும். எப்படா ஓகே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்கள பாத்துக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த ஓகேங்கிற வார்த்தை அவங்க வாயில இருந்து வரவே வராது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்துச்சு. நான் இந்த டைம் அப்ப கேட்டப்ப வந்து 1 அப்படின்னு சொல்லிதான் கொடுத்தேன். இந்த கொஸ்டினை ஸ்டார்டிங்ல படிச்சப்ப. இப்போ லெசன்ஸ் எல்லாம் படிச்சு ப்ராக்டிஸ் எல்லாம் கத்துக்கிட்டு எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் வைவா அட்டென்ட் பண்ண முடியாத முன்னாடி வரைக்கும் இப்போ வரைக்கும் என்னோட கான்ஃபிடன்ட் லெவல் 7 இருக்கு. நம்ம வைவா கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ஸ்கோர் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் பர்ஃபெக்ட் ஆயிடும் அப்படின்னு நம்புறேன் சார். கான்ஃபிடன்ஸ் லெவல் 6 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து 6 பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ன்றது வந்து அவங்க என்ன பேசுறாங்கன்றத புரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவங்கள்ட்ட என்ன பேசணும், என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி மல்டிபிள் டைப் ஆஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் நம்பருக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய நாலேஜ் இருக்கும். ஸோ சாதாரணமா 1ல இருந்து 6 அப்படி கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ண மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு பின்னாடியும் நிறைய வலிகள், வேதனைகள், நிறைய ஐடிஸ் லாஸ் ஆனது, நிறைய சேல்ஸ் க்ளோஸ் ஆகாம போனது, ஸோ அந்த மாதிரி பெயின்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு அந்த மார்க் கிடைச்சிருக்கும். சார் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளானுக்கு போனோம்னா அவங்க என்ன கேள்வி கேட்பாங்களோ அப்படின்ற பயம் நிறைய இருக்கும். கேள்வி கேட்ட போறாங்க, கரெக்டாக பதில் சொல்ல தெரியாது. ஆனா படிச்சதுக்கு அப்புறம் இப்போ ஒரு 10க்கு 7, 8 எனக்கு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. நான் என்னோட அப்ளைன் கிட்ட நான் என்கிட்ட கேட்டாரு, நீங்க படிச்சீங்களா, என்ன படிச்சீங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்லும்போது அவரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. பரவாயில்ல, சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் கத்துக்கணும் அப்படின்ட்டு அவரு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்து ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கு. அதான் சார் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களோட அப்ளைன் நல்ல அப்ளைனா இருக்காரு. நல்லா படிச்சு என்ன படிச்சிருக்கீங்க, எதை இம்ப்ரூவ் ஆயிருக்கான்றதெல்லாம் கேட்டிருக்காரு. சில அப்ளைன்லாம் அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, மத்த எம்எம்ஜி ஸ்டூடெண்ட் சொல்லாமா, வைவா கம்ப்ளீட் பண்ணவங்க எவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் வந்து படிக்கிறதுக்கு முன்னால ஒரு ஒரு ரொம்ப பயம் இருக்கும், ஒரு நடுக்கம் இருக்கும். யார்கிட்டயும் முதல்ல தைரியமா பேசணுங்கிறதே இருக்காது. ஏன்னா இதுதான் முதல்ல நான் ஃபர்ஸ்ட் சொல்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முதல்ல மார்க் கொடுக்கும்போது எனக்கு 2 என்னமோ ஞாபகம் இருக்கு.
ஸோ இப்போ வந்து ஒரு 7 மாதிரி எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்கு. நேத்து எனக்கு ஒரு சேலஞ்சஸ் இருந்தது. அப்போ நான் கரெக்டா மாஸ்டர் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். ஸோ அவங்க இன்னைக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. நான் அப்பா கூட வர்றேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இறங்கி யார்ட்டையுமே பேசவே ஒரு ஒரு கூச்சம் இருக்கும், ஒரு பயம், தயக்கம் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் உடைச்சது எம்எம்ஜி ட்ரைனிங் தான். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. ஓகே ஓகே நோட். மாஸ்டர் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ. ஏன்னா பொது அந்த இந்த மார்க் வந்து என்ன கேட்கும்போது வித்தியாசம் இருக்கும். பொதுவாக எல்லா இடத்துலையும் மார்க்ஸ் வந்து என்ன போட சொல்லுவாங்கன்னா அவங்களே மார்க்ஸ் போடுவாங்க பிள்ளைகளுக்கு. உனக்கு இப்போ 1 மார்க்கு, உனக்கு இப்போ 3 மார்க்கு, உனக்கு 5 மார்க் போடுவாங்க. ஆனால் எம்எம்ஜியில் மார்க் நீங்கள் தான் போடணும். உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அப்ஜெக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது நீ எவ்வளோ சம்பாதிச்சிரு, ஐயோ கேட்டுட்டா ஐயா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை வந்து எல்லாரையும் சுத்தம். நீ எவ்வளோ சம்பாதிக்க, ஆள் பிடிக்கிற வேலையா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இது ஏமாத்து வேலை, இதெல்லாம் செய்யாத அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அந்த சொல்ற முறை இருக்கலாம். அதை வந்து அந்த மார்க் வந்து ஸ்டூடெண்ட்ஸே தனக்கு தானே கொடுத்து விடாங்க. அப்பதான் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் என்ன தெரியும். நான் அந்த ஒரு விஷயம் வித்தியாசம் பார்க்குறேன். இன்னொரு வித்தியாசமானது படிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்கூல்ல உள்ளவங்க எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. படிச்சதுக்கு அப்புறம் பப்ளிக் அவங்க எக்ஸாம் பண்ணணும். எக்ஸாம் வந்து பப்ளிக் தான் வந்து எக்ஸாமினர், பப்ளிக் தான் மார்க் போடணும். ஸோ அந்த ஒரு விஷயம். ஸோ எம்எம்ஜியில் படிப்பாங்க, ஆனால் பப்ளிக் தான் அவங்கள பாஸ் பண்ணணும். பப்ளிக்ல பாஸ் பண்ணாதான் அவங்க பாஸ். ஸோ அப்படி அன்னைக்கு நம்ம லாஸ்ட் நடந்த வைவா, போன மாசத்துக்குள்ள வைவால எத்தனை பேர் பாஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க? பாஸ் ரேஷியோ ரொம்ப குறைன்னு நினைக்கிறேன். அப்ராக்ஸ் சொல்ல முடியுமா யாராவது டீம்? 4 பேர். 4 பேர். பார்ட்டிசிபேஷன் டோட்டல் 13 மாஸ்டர். ஓகே. ஸோ வந்து 3 மாசம் 4 மாசம் ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. எம்எம்ஜி ஸ்டாண்டர்ட்ல வெளியே உள்ளவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு. இது எந்த அளவு ஸ்டாண்டர்ட் போகும் அப்படின்னா, ஆனால் பாவியலா குடமானவனா வெளியே கூட நல்லபடியாக சொல்லி ஜாயின் பண்ண உங்கள்கிட்ட பாஸ் பண்ணுறது பெரிய படம் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அந்த நெடுபாடி பண்றீங்க அப்படின்னா அதுக்குண்டான ப்ராப்பரான ஸ்கில்ஸ் எடுத்துக்காங்க. அது 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 அதான் ரொம்ப கான்ஃபிடன்ஸ். நமக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும், மக்களும் நம்மளை பாராட்டும். அந்த மாதிரி விஷயம்.